உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். விஜயோட செங்கோட்டையன் இணைந்ததுக்கு அப்புறம் ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறைய ஆயிடுச்சு கட்சியில். ஆறாவாரத்தோட வந்து செங்கோட்டையன் அணுகிட்டு இருக்கிறாங்க. கட்சியில் அடுத்த கட்டத்துக்கு ஒரு தலைவர்களை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் கட்சியில். எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக செங்கோட்டையன் போனது விஜய்க்கு ஒரு லாபம். செங்கோட்டையனுக்கு லாபமா இல்லையான்றது தேர்தல் முடிவுகளில் தான் தெரியும். வாழ்த்து அறிவிப்புலாம் வெளியிட்டு இருக்கிறதுலையும் வந்துட்டு ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை வந்து பிரதானமாக வந்துட்டு அவர் நிறைய இடங்களை பயன்படுத்திட்டு இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு தாவேக்காக்குள்ளே அவருக்கு ஒரு கிரிப்பு கிடைக்கிற வரைக்கும் அது போகும். அந்த கிரிப்பு கிடைச்ச பிறகு ஜெயலலிதா படம் சின்னதாக மாறும். இவ்வளோ பெரிய படம் இவ்வளோ ஆண்டு அப்புறம் இவ்வளோ ஸ்டாம்ப் சைஸுக்கு வந்துடும். பட் இது ஒன்றை மட்டும் வச்சு அங்கே செங்கோட்டையை ஜெயிச்சிருவார், அதிமுக தோற்றுரும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அடிப்படையில் அது அதிமுக வாக்குகள். நாள் நெருங்க தேர்தல் களத்தில் ரெட்டையில கையில் இருக்கும்போது ரெட்டையிலையை விட்டுட்டு செங்கோட்டையனுக்கு போவாங்களான்றது நம்ம $1 மில்லியன் கொஸ்டின். செங்கோட்டையனை தொடர்ந்து வந்து அதிமுகவில் இருந்து நிறைய பேர் வருவாங்க, முன்னாள் அமைச்சர்கள்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்கிறத அவர் திரும்ப வலியுறுத்திட்டு இருக்காரு. இன்றைக்கி பேசுகிறப்ப அதே தான் ஓரங்கட்டப்பட்டவர்கள் அதிமுகவில் மட்டுமல்ல மற்ற கட்சிகள்லேருந்து ஓரளவுக்கு அங்கே போய் சேர வாய்ப்பு இருக்கிறது. பட் எவ்வளோ பேர் அவர் சேர்த்துப்பாருன்றது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா எல்லாரையும் சேர்த்துக்கிட்டாருன்னா அங்கே இருக்கக்கூடிய காம்போசிஷன் மாறிடும். புதுச்சேரியில் ரோட் ஷோக்கு அனுமதி கேட்டாங்க. 2வது முறையாகவும் வந்துட்டு அனுமதி மறுக்கப்பட்டவுடன் வந்து புஷி ஆனந்த் போய் டேரெக்டாக இன்றைக்கி ரங்கசாமி அவரோட சந்திச்சுட்டு பேசிட்டு வந்திருக்காரு. ஆனால் ஒரு தெளிவான பதில் வந்து முதலமைச்சர் சைட்லேருந்து கொடுக்கப்படவே இல்லை. பிஜேபி வந்து ஒரு அதிகமான அழுத்தத்தை வந்து ரங்கசாமிக்கு கொடுக்குதுங்கிறத எப்படி சார் பார்க்குறீங்க? ஒருவேளை ரங்கசாமி அனுமதி கொடுத்தாருன்னா நிச்சயமாக கோர்ட்டுக்கு போவாங்க யாராவது. ரோட் ஷோக்கு அனுமதி இல்லைன்றது பாலிசி டிசிஷனாக தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துருக்குது. ரங்கசாமி கொடுத்தாருன்னா ஃபைன், கோர்ட்டு கண்டிப்பாக யாராவது போவாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கண்டிப்பாக ஸ்டே கிடைக்க தான் வாய்ப்புகள் அதிகம். எனக்கு என்னமோ அதில் பிஜேபி ரோல் இருக்கான்னு தெரியல. அவ்வளோ பெரிய விஷயமா பிஜேபிக்கு இன்னும் சொல்ல போனால் போய் அங்கே எதனா பிரச்சனை ஆச்சுன்னா பிஜேபிக்கு விஜய் பேர் கட்டு போனால் இன்னும் அவங்களுக்கு லாபம் தான். ஏன்னா சபாநாயகர் செல்வம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ரொம்ப தெளிவாக சபாநாயகர் ஏங்க இதை பேசுறாரு? புதுச்சேரிங்கிற ஒரு சின்ன ஊர், இதில் நீங்கள் ரோட் ஷோ நடத்தி ஏதாவது விபரீதம் ஏற்பட்டால் அதை யார் பொறுப்பெடுக்கிறதுங்கிறத அவர் பேசுறது நியாயமானதுங்க. ஒரு ஸ்டேடியத்தில் நடத்துங்க அப்படின்ட்டு அவர் சொல்றது கரெக்டு, நான் ஒத்துக்கிறேன். பட் ஸ்பீக்கர் ஏன் இதெல்லாம் பேசுறாருன்னு தான் நமக்கு புரியல. ஸ்பீக்கர் வந்து அரசியல் இப்படி கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பேசக்கூடாது. அப்பாவும் அதை தான் பேசுகிறாரு, புதுச்சேரி சபாநாயகரும் அதை தான் பேசுகிறாரு. ரோட் ஷோஸ்க்கு அலோவ் பண்ண மாட்டோம், அனுமதி இல்லைன்னு தமிழக அரசு சொன்ன பிறகு புதுச்சேரி அரசாங்கத்தோட ஸ்டாண்டு அதுவாக தான் இருக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா யாராவது ஹைகோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கினாங்கன்னா புதுச்சேரி அரசுக்கு அவமானம். அது மக்களோட உணர்வுகளை அவர் வெளிப்படுத்துகிறார். நாரி கிடக்குது சென்னை 4 நாள் மழையில். அப்போ 4 வருஷம் அது ஆட்சிக்கு வந்து இன்னும் முடிய போது கவர்மெண்ட் 4.5 வருஷம் ஓடி போச்சு. 10 நாளைக்கு முன்னால் போட்ட சாலைகள் இன்றைக்கி பள்ளி இடிக்குது. அப்போ என்ன தான் அரசு செய்யுது? மேயரம்மா பச்சையாக போய் சொல்கிறாங்க, ஒரு இடத்துல கூட தண்ணி தேங்கலன்னு. கின்னஸ் ரெக்கார்டு பொய்ய சொல்லின்னு இருக்காங்க மேயர் பிரியா. பொய் சொல்கிறதுல வந்து இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் பொய் சொல்லலாம், ஒருத்தன் ஏக்கர் கணக்கில் பொய் சொல்லக்கூடாதுன்னு. நம்ம பிரியா மேடம் வந்து மேயர் பிரியா மேடம் வந்து கிலோமீட்டர் கணக்கில் பொய் சொல்லின்னு இருக்காங்க. இதான் எலெக்ஷன் 4 மாதத்தில் வரப்போகுது, அதை பற்றியும் கவலை இல்லை உங்களுக்கு. அப்போ 4000 கோடி செலவு பண்ண எங்கே போச்சு அந்த பணம்? அந்த 4000 கோடி எங்கேங்கிற கேள்வி எல்லா கட்சியுமே வந்துட்டு முன் வச்சு என்ன தான் பண்ண நீங்கள் சந்தி சிரிக்குது இல்லை? அதான் அதிகாரம் மீடியா கையில் இருக்குது. யாரோ ஒருத்தன் இதை பற்றி விவாதிச்சானா இன்னமும் அதிமுக பற்றி தான் எல்லாரும் பேசின்னு இருக்காங்க. இது எடப்பாடி கவர்மெண்ட்டாக தான் இந்த மழையை பற்றி பேசியிருப்பாங்க. ஃபேண்டம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் யூனிட்டோட சிறப்பு அழைப்பாளராக தமிழகத்தினுடைய மூத்த ஊடகவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜயோட செங்கோட்டையன் இணைந்ததுக்கு அப்புறம் ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறைய ஆயிடுச்சு கட்சியில். இப்போ விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ் தாண்டி இப்போ செங்கோட்டையன் பக்கம் வந்து ஃபோக்கஸ் நிறையா இருக்குது. செங்கோட்டையன் போகிற இடம்லாம் கட்சிக்காரங்க ஆறாவாரத்தோட வந்து செங்கோட்டையன் அணுகிட்டு இருக்கிறாங்க. கட்சியில் அடுத்த கட்டத்துக்கு ஒரு தலைவர்களை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் கட்சியில். எப்படி பார்க்குறீங்க சார்? கண்டிப்பாக செங்கோட்டையன் போனது விஜய்க்கு ஒரு லாபம். செங்கோட்டையனுக்கு லாபமா இல்லையான்றது தேர்தல் முடிவுகளில் தான் தெரியும். நான் முதலே சொல்லியது போல் செங்கோட்டையன் மாதிரியான ஒரு அனுபவமிக்க அரசியல் தலைவர் விஜய் கட்சிக்கு, இளைஞர்கள் கட்சி, புதிய கட்சி அங்கே போனது என்பது வந்து கண்டிப்பாக தாவேக்காக தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு லாபம் தான். இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். செங்கோட்டையன் இப்போ வந்து அவருடைய வீட்டினுடைய அலுவலகத்தை வெளியில் வைக்கிற பேனராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு கார்த்திகைக்காக வாழ்த்து அறிவிப்புலாம் வெளியிட்டு இருக்கிறதுலேயும் வந்துட்டு ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை வந்து பிரதானமாக வந்துட்டு அவர் நிறைய இடங்களை பயன்படுத்திட்டு இருக்காது. எப்படி பார்க்குறீங்க சார்? அது கொஞ்ச நாளைக்கு அது ஓடும். அவருக்கு தாவேக்காக்குள்ளே அவருக்கு ஒரு கிரிப்பு கிடைக்கிற வரைக்கும் அது போகும். அந்த கிரிப்பு கிடைச்ச பிறகு ஜெயலலிதா படம் சின்னதாக மாறும். இவ்வளோ பெரிய படம் இவ்வளோ ஆண்டு அப்புறம் இவ்வளோ ஸ்டாம்ப் சைஸுக்கு வந்துடும். இன்றைக்கி வந்து பெரிய சைஸாக இருக்கிறது வந்து 16க்கு 16 இருக்கிறது குட்டி ஸ்டாம்ப் சைஸுக்கு வந்துடும். அது காலத்தின் கோலம். அது ஜெயலலிதா இருக்கும்போது எம்ஜிஆர் படம் ஸ்டாம்ப் சைஸுக்கு போச்சு. எம்ஜிஆர் இருக்கும்போது அண்ணா படம் ஸ்டாம்ப் சைஸு.
அப்புறம் எம்ஜிஆர் இறந்த பிறகு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் எம்ஜிஆர் படம் ஸ்டாம்ப் சைஸு. இப்போ ஜெயலலிதா காலமான பிறகு ஜெயலலிதா படம் ஸ்டாம்ப் சைஸில் இருக்குது. இவர் கொஞ்ச நாள் தூக்கி வெளியில் வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ எடப்பாடி கட்சியிலே ஏடிஎம்கேலே ஜெயலலிதா படம் சின்னதாக தான் மாறிப்போச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் இது ஒன்றும் இப்போ இதை வச்சு எடை போட வேணாம். அவர் கொஞ்ச நாளில் அது ஜெயலலிதா படம் சின்னதாக மாறிடும். தாவேக்காக்குள்ளே அவருக்கு மரியாதை இல்லைன்னா ஜெயலலிதா படம் பெருசாகிடும். அதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஜெயலலிதா படத்தோட சைஸை வச்சு தாவேக்காக்குள்ளே இவரோட ரோல் என்ன, இவருக்கு என்ன பவர், இவருக்கு என்ன ஹோல்டுன்றதை நம்ம அதை வச்சு புரிஞ்சுக்கலாம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து அவருக்கு ஒரு வரவேற்பு இருந்த மாதிரியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே இடத்துல ஒரு பெரிய க்ரௌடை வந்து நம்ம காட்டணுங்கிறத வந்துட்டு செஞ்சே காட்டிட்டாருங்க. சரியான ஒரு க்ரௌடு வந்துட்டு அந்த இடத்துல இருந்துட்டு கோபிச்செட்டிப்பாளையம் எங்கிட்ட தான் இருக்குது, ஏடிஎம்கே தான் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்கா சார். எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் முடிவுகள் சொல்லணுங்க. ஏன்னா 2 கருத்து இருக்குது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடப்பாடி எதிர்பார்த்த க்ரௌடு வரலன்னு தினமலர் பத்திரிகையில் எழுதுகிறாங்க. அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். நான் அந்த விஷுவல்ஸை பார்த்த வரைக்கும் எனக்கு ஒன்றும் அந்த க்ரௌடு இம்ப்ரெசிவாக படலை. மேபி அந்த விஷுவல்ஸ் நான் பார்த்த விஷுவல்ஸ் சரியில்லாமல் கூட இருக்கலாம். கிராஸ் செக் பண்ணும்பொழுது நிச்சயமாக இவர்கள் எதிர்பார்த்த கூட்டம் அங்கே இல்லை என்பது தான் கலை யதார்த்தம். பட் இது ஒன்றை மட்டும் வச்சு அங்கே செங்கோட்டையன் ஜெயிச்சிருவார், அதிமுக தோற்றுரும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அடிப்படையில் அது அதிமுக வாக்குகள். நாள் நெருங்க தேர்தல் களத்தில் ரெட்டையில் கையில் இருக்கும்போது ரெட்டையிலையை விட்டுட்டு செங்கோட்டையனுக்கு போவாங்களான்றது நம்ம $1 மில்லியன் கொஸ்டின். ஆனால் அந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கருத்து தவறு என்று தான் நான் கருதுகிறேன். எதிர்பார்த்த அளவுக்கு அதிமுகவில் உள்ளவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் இல்லை. எடப்பாடியே எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே கூட்டம் இல்லை என்பதுதான் பொதுவான கருத்து. செங்கோட்டையனை தொடர்ந்து வந்து அதிமுகவில் இருந்து நிறைய பேர் வருவாங்க, முன்னாள் அமைச்சர்கள்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்கிறத அவர் திரும்ப வலியுறுத்திட்டு இருக்காரு. இன்றைக்கி பேசுகிறப்ப அதே தான் சொல்கிறார். வரிசையாக அவர் பேசுகிற ஒவ்வொரு பேட்டிகள்லையுமே வந்துட்டு வர்றவங்க வருவாங்க, சீக்கிரமே வருவாங்கங்கிற மாதிரி பேசியிருக்காரு சார். எப்படி பார்க்குறீங்க? வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஓரங்கட்டப்பட்டவர்கள் அதிமுகவில் மட்டுமல்ல மற்ற கட்சிகள்லேருந்தும் ஓரளவுக்கு அங்கே போய் சேர வாய்ப்பு இருக்கிறது. பட் எவ்வளோ பேர் அவர் சேர்த்துப்பாருன்றது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா எல்லாரையும் சேர்த்துக்கிட்டாருன்னா அங்கே இருக்கக்கூடிய காம்போசிஷன் மாறிடும். செங்கோட்டையன் ஒரு ஸ்பெஷல் கேஸ், அவருடைய அனுபவம் தேவைப்படுகிறது. மற்றவர்களை அவர் சேர்த்துக்கொள்வார், எல்லாரையும் சேர்த்துக்க மாட்டார்னு தான் எனக்கு தோணுது. பட் சிலருக்கு கதவுகள் திறக்கலாம். செங்கோட்டையன் வந்துட்டாரு அப்படின்னா டிடிவி தினகரன் வருவார், ஓபிஎஸ் வருவாருங்கிற எதிர்பார்ப்பு வந்து நிறையா வந்துட்டு கிரியேட் ஆனது. ஏன்னா ஓபிஎஸ் வந்து தொண்டர் மீட்பு கழகம் கட்சியாக கூட மாற்றுறதுக்கு ஒரு 15 டேஸில் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து வைத்திலிங்கம் ஏற்கனவே பேசியிருந்தார். டிடிவி தினகரன் இன்றைக்கி தெளிவாக வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து தாவேக்கா போவாருங்கிறது எனக்கெல்லாம் முன்னக்கூட்டிலாம் தெரியவே தெரியாது. எங்களோட நிகழ்ச்சிகளை இருந்தார், கலந்துக்கிட்டார், எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அதை போனதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிச்சிட்டார். அதோட அப்போ தினகரனுக்கும் அந்த ஒரு கூட்டணியோடு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தினகரனுடைய பேச்சுக்கள் ரொம்ப நாளாகவே வெளிப்பட்டு இருக்கு. செங்கோட்டையன் வந்து ஒரு முதல் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். அப்படி தான் எடுத்துக்கணும். சரியாக சொன்னீங்க. இன்றைக்கு தினகரன் டிடிவி அவர்களுக்கு அவருக்கு கூட்டணி சேருவதற்கு கட்சிகள் இல்லை. ஏடிஎம்கே உள்ள அவர் எடப்பாடி இருக்க வரைக்கும் போக மாட்டேன்னு சொல்கிறாரு. திமுக போவது அவ்வளோ சுலபம் அல்ல. அடிப்படையில் அவருடைய வாக்குகள் அதிமுக வாக்குன்றதுனால திமுக கூட்டணிக்கு போவதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. லாஸ்ட் மினிட்ல போனார்னா அது பேக்ஃபயர் ஆகாம ஒழிய அது பெருசாக சக்ஸஸ் ஆக வாய்ப்பில்லை. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே நேச்சுரல் சாய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா தான். பட் விஜய் இவங்களெல்லாம் விரும்புவாரா, இவங்களுக்கு பச்சை கொடி காட்டுவாரான்றதான் இன்றைக்கி $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக நீங்கள் சொன்னது போல் கடந்த சில வாரங்களாகவே அவர் விஜய் ஆதரித்து தாவேக்காவை ஆதரித்து தான் டிடிவி பேசிக்கிட்டு இருக்காரு. 4 மாதமாக பேசியிருக்காரு, கூட்டணிலேருந்து வெளில வந்ததுல இருந்து. ஆமாம். ஆனால் விஜய் கிட்டேருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. இது ஒரு கை ஓசையாக தான் போயிட்டு இருக்குது. ஆகவே தான் நம்ம எப்படி புரிந்து கொள்வது? அங்கே இந்த சிக்கல் வருது இருக்கும். அதனால் இது என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி நான் இதை பார்க்குறேன்னா, தாவேக்காவில் போய் சேரணும்னு டிடிவி அவர்களுக்கு ஆர்வம் இருக்கிறது, பெரிய அளவில் அவருக்கு ஆர்வம் இருக்கிறது. ஏனெனில் அவர் இப்போ என்டிஏ கூட்டணியில் இல்லைன்னு அறிவிச்சிட்டாரு. என்டிஏல இல்லைன்னா எங்கே போவாங்க? திமுகவுக்கு போகிறது அவ்வளோ சுலபமானதில்லை. அப்போ ஒரே ஆப்ஷன் இங்கே தான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு வேறு வாய்ப்பும் கிடையாது, வேறு வாய்ப்பும் கிடையாது, இடமும் கிடையாது, வேறு வாய்ப்பும் கிடையாது, போகவும் முடியாது. ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல். விஜய் வந்து அந்த செங்கோட்டையன் அவர்களுடைய கட்சியில் சேர்த்ததுக்கு முன்னாடி வந்துட்டு பெரிய அளவு ரோட் ஷோக்கு அப்புறம் வந்துட்டு விஜயோட ஆக்டிவிட்டீஸ் கிடையாது. இதுக்கப்புறம் கட்சியினுடைய பயணங்கள் தொடங்குது. புதுச்சேரியில் ரோட் ஷோக்கு அனுமதி கேட்டாங்க. 2வது முறையாகவும் வந்துட்டு அனுமதி மறுக்கப்பட்டவுடன் வந்து புஷி ஆனந்த் போய் டேரெக்டாக இன்றைக்கி ரங்கசாமி அவரோட சந்திச்சுட்டு பேசிட்டு வந்திருக்காரு. ஆனால் ஒரு தெளிவான பதில் வந்து முதலமைச்சர் சைட்லேருந்து கொடுக்கப்படவே இல்லை. பிஜேபி வந்து ஒரு அதிகமான அழுத்தத்தை வந்து ரங்கசாமிக்கு கொடுக்குதுங்கிறத எப்படி சார் பார்க்குறீங்க? தெரியலங்க. பிஜேபி அழுத்தம் கொடுக்குதான்னு எனக்கு தெரியலங்க. ஹைகோர்ட்டில் மேட்டர் கண்டிப்பாக மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன், புதுச்சேரி ஜூரிஸ்டிக்ஷன் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட். கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு ரோட் ஷோக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா, ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்த ஸ்டாண்ட் இனிமேல் ரோட் ஷோக்கு அனுமதியே இல்லைன்னு. புதுச்சேரி மட்டும் எப்படி அதுலேருந்து வித்தியாசப்பட்டு எடுக்க முடியும்? ஒருவேளை ரங்கசாமி அனுமதி கொடுத்தாருன்னா நிச்சயமாக கோர்ட்டுக்கு போவாங்க யாராவது. ரோட் ஷோக்கு அனுமதி இல்லைன்றது பாலிசி டிசிஷனாக தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துருக்குது. நீங்கள் பப்ளிக் மீட்டிங் நடத்திக்கோங்க, மேடை போட்டு பப்ளிக் மீட்டிங் நடத்திக்கோங்க.
ரோட் ஷோக்கு அனுமதி கிடையாது. இப்போ புதுச்சேரியில் இவங்க கேட்குறது ரோட் ஷோ கேட்குறாங்க. ரங்கசாமி கொடுத்தாருன்னா ஃபைன், கோர்ட்டு கண்டிப்பாக யாராவது போவாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கண்டிப்பாக ஸ்டே கிடைக்க தான் வாய்ப்புகள் அதிகம். எனக்கு என்னமோ அதில் பிஜேபி ரோல் இருக்கான்னு தெரியல. இது அவ்வளோ பெரிய விஷயமா பிஜேபிக்கு இன்னும் சொல்ல போனால் போய் அங்கே எதனா பிரச்சனை ஆச்சுன்னா பிஜேபிக்கு விஜய் பேர் கட்டு போனால் இன்னும் அவங்களுக்கு லாபம் தான். ஸோ இதில் பிஜேபி தலையை உருட்டுறதுல எனக்கு நம்ம உடன்பாடு இல்லை. ஏன்னா சபாநாயகர் செல்வம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ரொம்ப தெளிவாக சபாநாயகர் ஏங்க இதை பேசுறாரு? அவரே வந்துட்டு இந்த விஷயத்தை ப்ரெஸ் மீட் வச்சு பேசுறாரு. தமிழ்நாடு தாங்க அங்கேயே முடியாத ஒரு சூழ்நிலை. புதுச்சேரிங்கிற ஒரு சின்ன ஊர், இதில் நீங்கள் ரோட் ஷோ நடத்தி ஏதாவது விபரீதம் ஏற்பட்டால் அதை யார் பொறுப்பெடுக்கிறதுங்கிறத அவர் பேசுறது நியாயமானதுங்க. ஒரு ஸ்டேடியத்தில் நடத்துங்க அப்படின்ட்டு அவர் சொல்றது கரெக்டு, நான் ஒத்துக்கிறேன். பட் ஸ்பீக்கர் ஏன் இதெல்லாம் பேசுறாருன்னு தான் நமக்கு புரியல. ஸ்பீக்கர் வந்து அரசியல் இப்படி கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பேசக்கூடாது. எங்கள் அப்பாவும் அதை தான் பேசுகிறாரு, புதுச்சேரி சபாநாயகரும் அதை தான் பேசுகிறாரு. அவர் சொல்கிறது கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். புதுச்சேரி சபாநாயகரோட கருத்து நியாயமான கருத்து. அது ஒரு சின்ன ஊர், அங்கே எதனா ஸ்டாம்பீட் ஆச்சுன்னா யார் பொறுப்பு? நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டேடியத்தை வாடகை எடுத்து அங்கே பண்ணிட்டு போங்க. பப்ளிக் ரேலி, பப்ளிக் மீட்டிங் தான் இனிமேல் அலௌடுங்க. ரோட் ஷோஸ்க்கு அலோவ் பண்ண மாட்டோம், அனுமதி இல்லைன்னு தமிழக அரசு சொன்ன பிறகு புதுச்சேரி அரசாங்கத்தோட ஸ்டாண்டு அதுவாக தான் இருக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா யாராவது ஹைகோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கினாங்கன்னா புதுச்சேரி அரசுக்கு அவமானம். அது அந்த வாய்ப்பு மனசில் வச்சு தான் அவங்க அனுமதி கொடுக்கறதும் கொடுக்காததும். கண்டிப்பாக யாராவது கோர்ட்டுக்கு போவாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க எப்படி வந்து அந்த ரிஸ்க் எடுப்பாங்க? ஏன்னா அரசு முடிவுகளுக்கு உயர்நீதிமன்றம் தடை விதிக்குதுன்னா எல்லா அரசாங்கங்களுக்குமே அது ஒரு அவமானமான விஷயம் தான். அப்போ தெரிஞ்சே எப்படி செய்வாங்க? செய்ய மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ரங்கசாமியோட ஒரு கூட்டணிக்கான ஒரு ப்ராசஸாக வந்துட்டு இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவில் தான் வந்துட்டு தாவேக்கா அந்த முயற்சிக்குள்ளே தான் போயிட்டு இருக்குது. அவரை வந்து என்றைக்குமே நம்மளோட வந்துட்டு ஒரு நட்பு பாராட்டிகிட்டே இருக்கணும். ஒருவேளை 2026 வந்துட்டு பிஜேபி விட்டு வெளியில் ஏறுறாங்க அப்படின்னா இவர்கள் இருவரும் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தலாங்கிற மாதிரி ஒரு கோணத்தில் போகிறதா பார்க்கலாமா சார்? சார் இது கூட்டணியை பற்றி நம்ம எதுவும் பேச முடியாது சார். அந்த நோக்கத்தை மனசில் வச்சு கூட அவர் செயல்படலாம். ரங்கசாமிக்கும் விஜயோட போகிறதுல நான் ஆர்வம் இருக்கலாம், அதெல்லாம் நான் மறுக்கல. பட் அனுமதியை பொறுத்த வரைக்கும் ரங்கசாமி வந்து நாளைக்கு கூட்டணி போன்றதுக்காக அனுமதி கொடுக்குறதோ கொடுக்காம இருக்கிறதோ பண்ண முடியாது. கண்டிப்பாக எவனாவது கோர்ட்டுக்கு போவான், ஸ்டே வாங்குவாங்க. அதனால அது வாய்ப்பே கிடையாது. அனுமதி கொடுக்க மாட்டான். கொடுத்தான்னா ஸ்டே கொடுப்பான். அப்போ அர்த்தம் என்ன? ரோட் ஷோ இல்லை, முடிவு ஒன்று தான். முடிவு ஒரே ஒரு விஷயம் மாறிடும். கொடுக்க மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இப்போ விஜய் வந்து இன்றைக்கி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு. சென்னையுடைய மழை வெள்ளங்களில் வந்து டோட்டலாக எந்த அளவுக்கு வந்து சென்னை பாதிச்சிருக்கு, மக்கள் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி விஜய் வந்து பேசியிருக்காரு. இது வரைக்கும் உள்ள இதெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு சார். எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப நியாயமான அறிக்கை தான். மக்களோட உணர்வுகளை அவர் வெளிப்படுத்துகிறார். நாரி கிடக்குது சென்னை 4 நாள் மழையில். அப்போ 4 வருஷம் அது ஆட்சிக்கு வந்து இன்னும் முடிய போகுது கவர்மெண்ட். 4.5 வருஷம் ஓடி போச்சு. கடைசி 3 மாதத்தில் இருக்குது கவர்மெண்ட். அப்போ என்ன தான் நீங்கள் பண்ணீங்க? அது நியாயமான கேள்வி தானேங்க. ஒரு சாலை உருப்படியாக இருக்கா? இன்றைக்கி முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், மூட்டு வலி உள்ளவங்க, எலும்பு பிரச்சனை, தண்டு பிரச்சனை, முதுகு தண்டு பிரச்சனை உள்ளவங்க, வியாதியஸ்தர்கள் யாராவது இன்றைக்கி சாலையில் ஆட்டோலையோ பஸ்ஸுலையோ போக முடியுமா? எவ்வளோ மோசமாக இருக்குது சாலைகள். 10 நாளைக்கு முன்னால் போட்ட சாலைகள் இன்றைக்கி பள்ளியிலிக்குது. அப்போ என்ன தான் அரசு செய்யுது? ஆகவே விஜய் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருப்பது ரொம்ப நியாயமானது. மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை இது. வடிகால் எங்கேயுமே தூர்வாரப்படலை அப்படிங்கிறது உண்மைதாங்க. சந்தி சிரிக்குதாங்க. நீங்கள் வந்து ரோட்டில் ஏதாவது ஒரு ரோட்டில் இன்றைக்கி ட்ராவல் பண்ண முடியுதா? மேயரமாக பச்சையாக போய் சொல்கிறாங்க ஒரு இடத்துல கூட தண்ணி தேங்கலன்னு. கின்னஸ் ரெக்கார்டு போய் சொல்லின்னு இருக்காங்க மேயர் பிரியா. எங்கேயுமே தண்ணி நிற்கல, எல்லா இடத்துலையுமே தண்ணி இருக்கு. இருந்தாலும் நாங்கள் உடனடியாக ரிமூவ் பண்ணிட்டோம், எங்கே தண்ணி நிற்குது காட்டுங்க. அதாவது வந்து பொய் சொல்கிறதுல வந்து இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் பொய் சொல்லலாம், ஒருத்தன் ஏக்கர் கணக்கில் பொய் சொல்லக்கூடாதுவாங்க. நம்ம பிரியா மேடம் வந்து மேயர் பிரியா மேடம் வந்து கிலோமீட்டர் கணக்கில் பொய் சொல்லின்னு இருக்காங்க. பச்சை பொய் சொல்லின்னு இருக்காங்க. என்ன பண்ணுறதுங்க? அதிகாரம் கையில் இருக்குங்க. என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன தான் பண்ண முடியும் சொல்லுங்கள்? இது 23ல் இதை பார்த்து நம்ம பாடம் கற்றுக்கலன்னா அப்புறம் என்ன தாங்க? அதான் எலெக்ஷன் 4 மாதத்தில் வரப்போகுது, அதை பற்றியும் கவலை இல்லை உங்களுக்கு. அப்போ 4000 கோடி செலவு பண்ண எங்கே போச்சு அந்த பணம்? அந்த 4000 கோடி எங்கேங்கிற கேள்வி எல்லா கட்சியுமே வந்துட்டு முன் வச்சு என்ன தான் பண்ண? இன்னைக்கு சந்தி சிரிக்குது இல்லை? 10 நாளைக்கு முன்னால் போட்ட ரோடுங்க பள்ளிக்குதுங்க, இன்னைக்கு பொழந்து கிடக்குதுங்க. அப்போ என்ன தான்? அப்போ நாளைக்கு பொழந்துக்கணுன்னே ரோடு போடுறோம். அப்போ தான் கான்ட்ராக்டு, இன்னொரு தடவை வர வேண்டிய கட்டிங் வரும்னு தானே பண்ணுறாங்க. தூர் வாரிட்டோங்கிறாங்க. எல்லா இடங்களும் நாங்கள் எங்கே தூர் வாரல, எல்லா இடங்களும் தூர் வாரப்பட்டிருக்குது. கூவத்தை ஒட்டி இருக்கிற ஏரியாக்கெல்லாம் எத்தனை இடங்களும் தூர் வாரிக்கோங்கிறத வந்து லிஸ்ட்டு போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சேகர் பாபு இப்போ மேயர் பிரியா அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, சேகர் பாபு நிறைய இடங்களில் பேசிட்டு தான் வர 4000 கோடி நாங்கள் செலவு பண்ணியிருக்கோங்கிறத ஒரு செலவு பண்ணிச்சுன்னா ஏன் வந்து அவரே முழங்கால் தண்ணியில் நடந்து போகிறாரு? சேகர் பாபு முழங்கால் தண்ணியில் தான் நாங்கள் நடந்து போகிறாரு. அப்போ என்ன தான் நீங்கள் 23க்கு பிறகு என்ன தான் பண்ணீங்க? சரி 23வது மன்னிச்சிடலாம், கவர்மெண்ட்டுக்கு வந்து 2.5 வருஷம். இப்போ 4 வருஷம் கவர்மெண்ட் முடிய போதில்லை. 4000 கோடி எங்கே? ஏன் இவ்வளோ தண்ணி நிற்குது? முழங்கால தண்ணியில் ஏன் போகிறீங்க நீங்கள் எல்லாரும்? அதான் அதிகாரம் மீடியா கையில் இருக்குது. யாரோ ஒருத்தன் இதை பற்றி வாதிச்சானா? இன்னமும் அதிமுக பற்றி தான் எல்லாரும் பேசின்னு இருக்காங்க. இது எடப்பாடி கவர்மெண்ட்டாக தான் இந்த மழையை பற்றி பேசியிருப்பாங்கல்ல. அதான் எதிர்கட்சிகளுக்கு திறமை இல்லை, சாமர்த்தியம் இல்லை, மீடியா கொத்தடிமையாக மாறி போச்சு. இவங்க வண்டி அமோகமாக ஓடுது.
திருவாரூர், தஞ்சாவூர், டெல்டா மாவட்டங்கள் ஃபுல்லாக ஒரு 15,000 ஏக்கர் அளவுக்கு வந்துட்டு மிகப்பெரிய பாதிப்பு. இனிமேல் தான் வந்து நாங்கள் போய் அதை ஆய்வு பண்ணி நிவாரணம் கொடுக்க போகிறாங்களாங்கிறது இன்னும் ஒரு தெளிவான ஒரு விஷயம் இல்லை. ஆனால் 15,000 ஏக்கர் வரைக்கும் முழுமையாகவே பயிர்கள் ஃபுல்லாமே அழிஞ்சு போயிருக்கு. அதிகமான பாதிப்பை வந்து இந்த டிட்வா புயல் வந்து ஏற்படுத்தி இருக்குது சார். சென்னையோட பாதிப்பு டெல்டா பகுதி. சொல்லக்கூடிய டெல்டா மாவட்டங்கள் 15,000 ஏக்கர் வந்து உங்களுக்கு மூழ்கி கிடக்குன்னா கொடுமை சார் அது. இப்போ என்ன நீங்கள் நிவாரணம் கொடுக்க போகிறீங்க? இப்போ வந்து என்ன, முதல்ல மழை விடணும். மழை விட்ட பிறகு மாநில அரசு ஒரு ஆய்வு நடத்தி மத்திய அரசுக்கு அனுப்புவாங்க. அங்கேருந்து ஒரு குழு வரும். குழு வந்துட்டு அவன் என்ன பண்ணுவான், நம்ம 10,000 கோடி கேட்டோன்னா அவன் 100 கோடி கொடுப்பான் இல்லையா? இதான் வழக்கமாக நடக்குது. எலெக்ஷன் டைமுங்க. திமுக அரசுக்கு நெருக்கடிங்க அது, கண்டிப்பாக நெருக்கடி. சென்னை மாநகரத்தையாவது வந்து ஒரு வாரம் 10 நாளில் நீங்கள் மறந்துடுவாங்க. டெல்டாவில் என்ன உங்களுக்கு அது? இப்போ நீங்கள் வந்து பொங்கலுக்கு 5,000 ரூபாய் கொடுப்போம், 10,000 ரூபாய் கொடுப்பேன்றீங்க. பணம் எங்கே இருக்குது? முதல்ல இந்த நிவாரணம் எங்கே இந்த வரணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணாமல் உங்களுக்கு வராது. மத்திய அரசோட உதவி உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? எதிரும் புதிருமா நிற்கிறீங்க. டெல்டா மாவட்டங்களோட பாதிப்பு தான் உண்மையான பாதிப்பு. நீங்கள் பயிர்கள் பூரா மூழ்கி கிடக்குது. ஆமாம், இப்போ அறுவடைக்கு தயாரான பயிர்கள் இல்லையா? அறுவடைக்கு தயாரான பயிர்கள் 15,000 ஏக்கர் வரைக்கும் வந்துட்டு பாதிப்பு முழுசாவே கொலாப்ஸ் ஆகி கிடக்குங்க. என்னங்க பண்ண முடியும்? என்ன செய்ய போகுது அரசு? ஆட்சி முடிகிறதுக்கு 4 மாதம் தான் இருக்குது. எலெக்ஷன் டைமு. இதை பிப்ரவரியில் உங்களுக்கு மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும். மிகப்பெரிய பாதிப்பு டெல்டா மாவட்டங்களுக்கு தானே உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையலான ஒரு புயல் இது. ஆமாம், இதில் எப்படி இவங்க, ஏன்னா இவங்க நிச்சயமாக மத்திய அரசாங்கத்தோட நிதி உதவி இல்லாமல் மாநிலத்தால் இதை சமாளிக்க முடியாது. மத்திய அரசு கொடுக்க மாட்டான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆன்டி பிஜேபி. நீங்கள் தொடர்ந்து 40 சீட்டும் மோடிக்கு எதிராக கொடுக்கும்போது அவன் எப்படி கொடுப்பான்? கொடுக்க மாட்டான். எல்லாமே அரசியல் கண்ணோட்டத்தில் தானே அவங்க பார்க்குறாங்க. ஆகவே மாநில அரசுக்கு ஒரு நெருக்கடி தான், திமுக அரசுக்கு ஒரு நெருக்கடி தான். இது வந்து இந்த மழை வெள்ளம் வந்து ஒரு பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் சொன்னது போல் சென்னை மாநகரத்தை விட முக்கியமானது, நம்ம சென்னையை பற்றி மட்டும் பேசுகிறோம், இது டெல்டா மாவட்டங்கள் சிக்கல் தான். என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா முழுசாக கரையை கிடக்காத ஒரு புயலை இப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தி, அதுவும் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் இப்படி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே சென்னை போயிருக்கு. மீண்டும் ஒரு புயல் வந்துட்டு, எப்பயும் சென்னையை கரையை கடக்கக்கூடிய புயல்கள் ஏதாவது ஒன்று ஏற்பட்டால் சென்னை முழுவதுமாக தாங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்கிற நிலைமையை பற்றி எல்லாருமே பேச தொடங்கினார். கண்டிப்பாக 2 புயல்களை வந்து ஒரு மாதம் கிடக்கிறது வந்துட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் ஒவ்வொரு ஆண்டு இருந்துட்டு இருக்கு. இதுக்கே வந்துட்டு சென்னையே போயிடுச்சு. டெல்டா பகுதி முழுமையான பாதிப்பு. கலைஞர் மகளிர் உதவித்தொகைக்கான அறிவிப்பு இன்னும் முழுசாக வந்து எல்லாருக்குமே அந்த லாஸ்ட் 4 மாதத்தில் கொடுப்பாங்கங்கிறது வந்து சேரல. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் பொங்கலுக்கான 5,000 ரூபாய், இங்கே நிவாரண பிரச்சனை. திமுக ஒரு கடுமையான நெருக்கடியை இந்த டிசம்பரில் சந்திச்சுட்டு இருக்குன்னு பார்க்க. கண்டிப்பாக அப்படி தான். ஆட்சியாளர்கள் மிக திமுக அதிகாரத்தில் இருக்கிறதால திமுகவை சொல்கிறோம், கடும் நெருக்கடியை தான் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அது மத்திய அரசாங்கத்தோட உதவி இல்லாமல் இதை சமாளிக்க முடியாது. என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டு மற்றவர்களோட கருத்தை கேட்கணும். முதல்ல செய்வாங்களான்னு தெரியல. என்ன செஞ்சாங்கனாலும் மத்திய அரசாங்கத்தோட உதவி இல்லாமல் இந்த இழப்பை வந்து இவங்களால் சந்திக்க முடியாது. பெரிய அளவில் நமக்கு மத்திய அரசிடமிருந்து உதவி தேவை. கண்டிப்பாக மாதிரி வந்து இன்னொரு புயல் மறுபடியும் ஒரு 20 தேதி வாக்கில் வருதுன்றாங்க. இப்போ டிசம்பர் வந்து அவங்களுக்கு வந்து தீராத தலைவலியை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. அது என்ன 3 மாதத்தில் 4 மாதத்தில் எலெக்ஷன் பொழுது கடும் நெருக்கடியைத்தான் திமுக அரசுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இதில் இருந்து அவங்க அடுத்த கட்டமாக ரோடை டெவலப் பண்ணுறது, மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுற விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணாலும் திரும்ப ஒரு மழைங்கிறப்ப நீங்கள் சொன்ன மாதிரி 10 நாளில் ரோடு வந்து டேமேஜ் ஆகிட போகுது. ஏன்னா நம்ம டிசம்பர் முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது ஏன்னா இது ரொம்ப வினோதமான புயலாக இருக்குது. கரை கடக்காமல் அப்படியே உட்காந்து, கரையை கடந்து போனாலுமே வந்துட்டு அந்த ஃபோர்ஸோட கறக்கல, கரையை கடந்து போய் வலுவிழந்து தான் அந்த கரையை கடக்குது. இது டோட்டலாக வலுவிழந்து போன ஒரு சுழற்சி புயலாக தான் அது போயிருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ 5 நாளாக மழை பெஞ்சிட்டு இருக்குல்லங்க சென்னையில். கண்டினியூஸாக பெஞ்சிக்கிட்டே இருக்குது. திங்கக்கிழமை மழை வராதுன்னு சொல்லி வானிலை அறிக்கை வந்துட்டு செவ்வாய்க்கிழமையெல்லாம் மழைக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி அவங்க ஐடியா பண்ணுற இடத்துல அது மிக கனமழையாக சென்னையில் மாறிடுச்சு. ரெட் அலர்ட் கொடுக்கப்படாத டேட்டில் ஆரஞ்சு அலர்ட்லேயே ரெட் அலர்ட்டுக்கான ஒரு மழை வந்துட்டு பதிவாயிருக்கு அந்த இடத்துல. அதை வந்து கணிக்கவே முடியாமல் போன இயற்கையை ஒரு அளவு தாங்க கணிக்க முடியும். இயற்கையை நாம் அழிக்கிறோம், இயற்கைக்கு எதிராக செயல்படுகிறோம். அதனோட பலனை இன்றைக்கு நாம் அனுபவிக்கிறோம். பருவநிலை மாறுபாடு, குளோபல் வார்மிங், காலச்சூழல் மாறுபாடு, அதனுடைய பலனை தான் இன்றைக்கி அனுபவிக்கிறோம். ஓராண்டு மழை 1 மணி நேரத்தில் பெய்யுன்றான். 5 நாளாக வந்து இப்படி ஒரு புயல் நான் பார்த்ததில்லை. அது ஒன்று கடந்துடும், இல்லை வலுவிழந்து போயிடும். வலுவிழந்து கறக்குது அப்படியே 5 நாளாக அப்படியே கிடக்குது. 5 நாளாக மழை பெஞ்சிக்கிட்டே தானே இருக்குது. உங்களுக்கு வந்து 10 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு நகர்ந்துட்டு இருந்த ஒரு புயல் வந்து சென்னைக்கு நெருங்கும் பொழுது 3 கிலோமீட்டர் வேகமாக குறைஞ்சிருந்ததுக்கே இவ்வளோ பெரிய தாக்கமா? அன்றைக்கி விடுமுறை விடுறதுலேயும் அரசாங்கத்தில் நிறைய குழப்பம். அன்றைக்கி திங்கக்கிழமை லீவ் விட்டுருக்கணும். லீவ் விடலை. நல்ல வேளை நேற்றாவது விட்டாங்க. நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எனவே நெருக்கடியான கட்டம் தான் அரசுக்கு. அதுவும் தேர்தல்கள் நெருங்கும் பொழுது ஆட்சியாளர்களுக்கு இது தீராத தலைவலியைத்தான், புதிய தலைவலியைத்தான் கொடுக்கிறது. நிச்சயமாக மத்திய அரசோட உதவி இல்லாமல் தமிழக அரசால் இந்த இழப்பை ஈடுகட்ட முடியாது தான் நான் நினைக்கிறேன்.
நிச்சயமா சார் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார்.